Pink candle. Good morning all. Today 23 June 2026. So morning ஒரு பை சிக்னல் வந்திருக்கு 160 to 127 இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்து ஒரு பை சிக்னல் வந்து Yellow candle. போச்சு. இங்கே மார்க் பண்ணி காமிச்சாச்சு. பிவோட்லேருந்து R1 போகிறதுக்கு 76% ப்ராபபிலிட்டி. ஆனால் போக முடியல. ஏன்னா கீழே S2லேருந்து இது ஆரம்பிச்சதுனால இதுக்கு மேலே போக முடியாமல் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வருது ரேலி. ஸோ அழகாக அந்த மார்க்கெட் வந்து கீழே வர்றதை காமிக்குது. அப்போ கீழேருந்து மேல் நோக்கி போகிறப்ப பிஓடிசிய ரெசிஸ்டன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகும். அதர்வைஸ் போக தேவையில்ல. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் பிங்க் கேண்டில் வருதுன்னா கீழே நீங்கள் ஒரு லைன் போட்டிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடும். எப்பெல்லாம் இந்த பிங்க் கலர் கேண்டில் வருதோ அது பாட்டமில் நீங்கள் ஒரு லைன் போட்டுட்டிங்கன்னா பை சிக்னல் செல் சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு செல் சிக்னல் வருது. ஸோ வெரி கிளியர். பிவோ டு 23%க்கு மேலே கேண்டில் வச்சா மட்டும்தான் இந்த மார்க்கெட் மேலே போகும். ஆனால் அங்கே எஸ்டர்டே ஹைன்னு ஒன்று இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகலை. எஸ்டர்டே ஹை R1 0%. இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ரேஞ்ச் லைனுக்குள்ளே இருக்கிறதுனால மார்க்கெட் காலையிலே ஆரம்பிச்சது ஒரு ரேலி. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் இங்கே வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து 100%க்கும் 0%க்கும் இடையில தான் இந்த மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் அதே ரேலி தான். ஸோ மார்னிங் சொன்னது இங்கேருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் மூவ் ஆச்சு. பிவோட்டு 23%க்கு மேலே மூவ் ஆகணும். அங்கே 0% வந்து எஸ்டர்டே ஹை இதெல்லாம் வச்சு காமிக்கிறதுனால மார்க்கெட் இங்கேருந்து மேல் நோக்கி போக முடியாது. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழ் நோக்கி வந்திருக்கு. எஸ்டர்டே லோ அண்டு 50%-ஐ பிரேக் பண்ணோன்னே நம்ம ரூல் படி இந்த மார்க்கெட் கீழ் நோக்கி வந்துருச்சு. ஸோ இது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், 162% இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது தட் இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட். ஸோ அங்கே வந்து 162%ல் ரிவர்சல் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகுது. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே இறங்கிருச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. சென்செக்ஸுக்கும் அதே தான். ஸோ வென்எவர் பிங்க் கேண்டில் வந்ததுன்னா பிங்க் கேண்டில் வர்றதுக்கு பாட்டத்தில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு பெரிய ராலி கிடைக்கும். அண்டு எல்லோ கேண்டில் இங்கே வருது பாருங்கள். இந்த எல்லோ கேண்டில் வந்ததுன்னா பி கேர்ஃபுல். அதுவும் ரிவர்சல் பாயிண்ட். அதுக்கு மேலே வச்சா மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகும், இல்லைன்னா போகாது. என்ன ரீசன்னா மேலே பிபனாசியோட லெவல் இருக்கிறதுனால 78% இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட். ஸோ 50, 62, 78 இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 62% இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழ் நோக்கி வந்துருச்சு. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படியெல்லாம் இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பையிங், நிஃப்டி ஆப்ஷன் பையிங் அண்டு சென்செக்ஸ் ஆப்ஷன் பையிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு ஒன் மோர் திங், இதை நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் ஒரு பிங்க் கேண்டில் வருதோ ஸோ அதுக்கு கீழே லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல ரேலி உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் குரூட் ஆயில் எடுக்கிறதா இருந்தால், கொமாடிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் குரூட் ஆயில் எடுக்கிறதா இருந்தால் இந்த பிங்க் கலர் கேண்டிலை பேஸ் பண்ணி அதுக்கு கீழே வச்சதுன்னா மார்க்கெட் கீழே அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ட்ரேடு எடுக்கலாம். இன்றைக்கி ஓவரால் நம்ம எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,935 எடுத்திருக்கோம். இதை பற்றி டீட்டெயில் தெரியணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பாய்.